ஒரு குட்டி புள்ளி இரண்டு நாடுகள் இல்ல மூன்று நாடுகளுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுமா? அந்த புள்ளியை மையப்படுத்தி இரண்டு நாடுகளுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு யுத்தம் வரும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சரி, அப்படிலாம் ஒரு பிரச்சனை வரும்போது இந்தியா அதை தனக்கு சாதகமா பயன்படுத்தி சீனா என்கிற நாட்டை எதிர்ப்பதற்கான ஒரு மூலப்புள்ளியாக அதை பயன்படுத்தி கொண்டதை நம்மால் உணர முடியுமா? இல்ல நமக்கு அந்த ஹிஸ்டரி தெரியுமா? இப்படி பல கேள்விகள் உங்க மனசுல இருந்ததுன்னா அந்த கேள்விகளுக்கான பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. நெக்லஸ் ஆஃப் டைமண்ட், ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ், அதனுடைய மூன்றாவது பாகத்தை பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். குட்டி புள்ளின்னு சொன்னேன். அது எப்படா குட்டி புள்ளி இரண்டு நாடுகளுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேப் இருக்கு பாருங்க, வரைபடம். அந்த வரைபடத்துல குட்டி புள்ளி அப்படி இல்லைன்னா ஒரு லைன், இது போதுங்க இரண்டு நாடுகளுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருவதற்கு. இப்போ இந்தியா நேபாளுக்கு காலாபாணி அப்படிங்கிற ஒரு ஏரியால ரொம்ப பெரிய பிரச்சனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரியான ஒரு பிரச்சனை தான் ஜப்பான், தைவான், சீனா இந்த மூன்று நாடுகளுக்கு இடையே இருந்தது. அந்த தீவின் பெயர் சென்ககு அப்படின்னு சொல்லி ஜப்பான் நாட்டவர்கள் சொல்றாங்க, டியாவு அப்படின்னு சொல்லி சீனா நாட்டை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள். இந்த சென்ககு அப்படிங்கிறது ஜப்பான் நாங்கள் தான் அதை கொண்டாடணும், எங்களுடைய உரிமை தான் அதுல முழுவதுமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீன நாட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க, பழங்காலத்திலிருந்தே இந்த டியாவு அப்படிங்கிறது எங்களுடைய தீவு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதனுடைய முக்கிய காரணம், இந்த தீவுக்கு இந்த உரிமை கோரல் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல ஒரு ஆர்மி பேஸை கிரியேட் பண்ணிட்டோம்னா எல்லா உலக நாடுகளையும், தென் சீன கடலுக்கு அந்த சைடு வட சீன கடல் அப்படின்னு சொல்லலாம், இந்த ஒரு கடல் பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் நாடா மாற வேண்டும் என்றால் இந்த சென்ககு அப்படி இல்லைன்னா டியாவு என்கிற அந்த தீவில் யாராவது ஒரு ஆள் ஒரு ஆர்மி பேஸை கிரியேட் பண்ணணும். சோ அதற்காகத்தான் சீனா, ஜப்பான், தைவான் போன்ற நாடுகள் அடி போட்டு கொண்டிருக்கின்றன. இதை பயன்படுத்தின இந்தியா, சென்ககு உனக்கு தாண்டா சொந்தம் ஜப்பான், நீ வாடா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆர்மி போர்ஸை வச்சு ரெண்டு பேரும் ஜாயிண்டா கொஞ்சம் பிராக்டிஸ்லாம் எடுக்கலாம், ட்ரைனிங்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மலபார் ஈவெண்ட்டுக்கு நம்ம ஜப்பானை கூப்பிடுவோம். ஜப்பானை மட்டுமா கூப்பிடுவோம், வா அமெரிக்கா வா, சிங்கப்பூர் நீ வா அப்படின்னு சொல்லி மலபார் ஈவெண்ட் அப்படிங்கிற ஈவெண்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். 2014, 2017 எல்லாமே இது நடந்துட்டு இருக்கு. சோ இந்த மலபார் ஈவெண்ட்டை நம்ம எங்க வச்சு நடத்துவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுல வச்சு நடத்துவோம். அந்தமான் நிக்கோபார் தீவுல, இந்தியா நாட்டுல இருக்கிற அந்தமான் நிக்கோபார் தீவுல இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வந்து, மூன்று நாடுகள் கிடையாது, மொத்தம் 10 நாடுகள், எல்லாருக்குமே நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். அவங்க அவங்களுடைய போர்க்கப்பலை கொண்டு வருவாங்க, நம்ம நம்முடைய போர்க்கப்பலை கொண்டு போவோம். இப்படி கப்பல் வழியாக, ஹார்பர் வழியாகவும் இல்லாட்டினா இந்த மாதிரி கடற்படை வழியாக என்னென்ன அச்சுறுத்தல்கள் இருக்கு, இதை எப்படி நம்ம சமாளிக்கணுங்கிற ஃபுல் ட்ரைனிங் பல நாடுகள் பகிர்ந்து கொள்வார்கள். இது எல்லாமே சீனாவுக்கு எதிரான ஒரு நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மலபார் ஈவெண்ட் எப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் சீனா பத்தி எரியும். இந்தியால என்ன ஒரு செய்தி நடந்தாலும் அது அங்க தலைப்பு செய்தியா மாறும். இப்படி மலபார் ஈவெண்ட் வழியாக சீனாவை நாம் கட்டுப்படுத்துகிறோம். புரியுதா உங்களுக்கு மேட்டர் எங்க இருக்குன்னு? சோ சீனாவை நாம் எப்படி எல்லாம் கட்டுப்படுத்த போகிறோம், அதுல முதல் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது ப்ராஜெக்ட் மௌசம் அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்ற இந்த வேர்டிங்ஸ் எல்லாமே இல்லாட்டி இந்த டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதிகமா தெரியாத ஒரு வேர்டிங்ஸா இருக்கும். சோ ஜஸ்ட் நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தாலே போதும். ப்ராஜெக்ட் மௌசம். ப்ராஜெக்ட் மௌசம்னா என்ன? ஒரு 39 நாடுகள் ஒன்றிணைந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் ப்ராஜெக்ட் மௌசம். இதை யார் தலைமையேற்று நடத்துகிறார்கள் அப்படின்னு கேட்டா இந்தியா. சோ 39 நாடுகளுக்கு இடையே நடக்கும் ஒரு ப்ராஜெக்டா? இதனால் வரையில நான் கேள்விப்படவே இல்லையே அப்படின்னு கேட்டா, தென் சீன கடல்ல சீனா ரொம்ப பெரிய ஆட்டத்தை காட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்க்க போனா வட சீன கடலா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா மொத்தமா இந்திய பெருங்கடலா இருக்கட்டும், எல்லாத்திலையுமே சீனா தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது. ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் இல்லாட்டி ஒன் பெல்ட் ஒன் ரோடு, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த இந்தியா கொஞ்ச நாளா ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி நம்ம புராணங்கள் இல்லாட்டி பழைய ஹிஸ்டரி இருக்கு பாருங்க, வரலாறு. இந்த வரலாறுல இந்திய கடற்படையிலிருந்து ரொம்ப நாட்டுக்கு நம்ம இந்தியர்கள் சென்றார்கள் அப்படிங்கிற வரலாறு எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். சோ அப்படிப்பட்ட ஒரு 39 நாடுகளை கண்டுபிடி. அந்த 39 நாடுகளில் சீனாவையும் நீ சேர்த்துக்கோ. ஏன்னா அப்பதான் நமக்கு அந்த டவுட் வராது. அந்த 39 நாடுகள் கூட நீ போய் பேசு. உன் ஹார்பர் எப்படி இருக்கு, உன்னுடைய துறைமுகம் எப்படி இருக்கு, இந்தியர்கள் எப்படி அங்க வந்தாங்க, உன்னுடைய காலநிலை எப்படி இருக்கு, இதெல்லாம் பேசு. இதெல்லாம் பேசிட்டே இருக்கும்போது நம்ம துறைமுகத்துக்கும் அவங்களுடைய துறைமுகத்துக்கும் கனெக்ஷன் ஏதாவது கொடுக்க முடியுமா,
நம்ம ஆர்மி பேஸ் அங்க கிரியேட் பண்ண முடியுமாங்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாமே விசாரிச்சு வச்சுக்கோ. இதெல்லாம் நம்ம பிற்காலத்துக்கு தேவைப்படும். இந்த எல்லா நாடுகளையுமே நம்ம நட்பு நாடுகளாக மாற்றிக்கொள். இததான் ப்ராஜெக்ட் மௌசம் என்பது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சீனாவுக்கும் தெரியும் ப்ராஜெக்ட் மௌசம் வழியாக இந்தியா பலவிதமான துறைமுகங்களில் கால் எடுத்து வைக்கின்றன அப்படின்னு. ஆனா அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது. வரலாறு அதைத்தான் சொல்லுது. இந்தியாவில இருந்து தான் நிறைய பேர் கடல் வழி பயணங்களை மேற்கொண்டார்கள். இதை யாராலையுமே மறுக்க முடியாது. சோ சீனாவாலையும் மறுக்க முடியாமல் இருக்கிறது. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அப்படி இருக்க வேண்டியதான். சோ இவ்வளவுதான் மேட்டர் அப்படின்னு கேட்டா கிடையாதே, இன்னும் நிறைய இருக்கே. ஐஎம்டி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியா மியான்மர் தாய்லாந்து ஹைவே அப்படிங்கிறது தான் ஐஎம்டி. ஸோ இந்தியா மியான்மர் தாய்லாந்து இந்த 3 நாடுகளுக்கு இடையே என்ன செய்யலாம்? ஒரு சாலையை போட்டுக்கோ, ஒரு போக்குவரத்துக்கான ஒரு சாலையை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் புதிய ஒரு ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்றாங்க. இந்த இந்தியா மியான்மர் தாய்லாந்து அப்படின்னு சொல்லும்போது மியான்மர் தாய்லாந்து இவங்க கிட்ட ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல் வழியாக சீனா என்ன செஞ்சிச்சு? ஒவ்வொரு துறைமுகத்தை அங்க கொண்டு வைக்கிறேன்னு சொன்னாங்க. மியான்மர்லயும் இருக்காங்க, தாய்லாந்துலயும் இருக்காங்க. நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம சாலையை அமைச்சு கொடுத்தோம். சாலை அமைச்சு கொடுக்கறது இந்தியாவில இருந்து அங்க வர போறதுக்கான ஒரு சாலை. அது மட்டுமே கிடையாது, அங்க இருக்கிற 2-3 ஹார்பரை நம்முடைய தேவைக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் போட்டோம். ஏன்னா இந்த சாலை அமைக்க வேண்டும் என்றால் சில விதமான பொருட்களை அங்க கொண்டு செல்ல வேண்டும். அது மட்டும் கிடையாது, இந்த சாலை அமைத்த பிறகு நம்ம ரொம்ப பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ண போறோம். சோ குடுக்கல் வாங்கல் எல்லாமே செய்ய வேண்டியிருக்கும். எனக்கும் கொஞ்சம் அந்த துறைமுகத்துல இடம் தந்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம்? வாணிபம் செய்யலாம். நான் இதுக்காக உனக்கு கடன்லாம் தரப்போறது இல்லப்பா தம்பி, நம்ம 2 பேர் 3 பேர் சேர்ந்து நல்லா இருக்கலாம், 4 பேர் நல்லா இருக்கிறதுக்கு இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே மியான்மரும் தாய்லாண்டும் அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் போட்டுட்டாங்க. இப்போ இந்த ஐஎம்டி அப்படிங்கிற ஹைவேயை நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டர் தூரம் செல்வதுதான் இந்த சாலை. சோ இதன் வழியாக நம்ம மியான்மர் கூடயும் தாய்லாந்து கூடயும் என்ன செஞ்சோம்? சின்னதா ஒரு கூட்டணி அமைச்சோம். மியான்மரும் தாய்லாண்டும் சீனாவின் ஒரு பார்டரை பங்கிடும் நாடுகள். சோ அவங்க கூட நம்ம நட்பா சேரும்போது சீனாவுக்கு அது என்னதான் இருக்கும்? எரிச்சலா இருக்கும். இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அடுத்ததா இப்ப சமீபத்துல நடந்ததுதான். ரஷ்யால இருந்து சென்னை வர ஒரு கடல் பாதையை நாம் உருவாக்க வேண்டும். விளாடிவோஸ்டோக்ல இருந்து சென்னை வர நம்ம ஒரு கடல் பாதையை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன கடைசி திட்டம் இருக்கு பாருங்க. அதுவும் இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்லுக்கு ஆப்பு வைக்கிற ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதனாலையும் சீனாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு மூக்குடைப்பு அங்கே ஏற்படுத்தப்பட்டது. ஏன்னா சீனா ரஷ்யா நட்பு நாடுகள், ரஷ்யா இந்தியா மிகப்பெரிய நட்பு நாடுகள். சோ இந்த 2 நாடுகளும் சேர்ந்து சீனாவினுடைய அந்த வளர்ச்சியை தடைப்படுத்துவதற்கான ஒரு பாதையை, ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டத்தை வகுத்தது என்பதை சீனாவால் இன்றளவும் கிரகிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவுதானா? இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்டா இன்னும் இருக்கு. அடுக்கடுக்கா சொல்லிட்டே போகலாம். அதுல முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் சிங்கப்பூர்ல நம்ம ஏற்படுத்தின ஒரு மிக முக்கியமான ஒரு துறைமுகம் அப்படின்னு சொல்லலாம். சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா நம்ம ஞாபகத்துக்கு வரணும். இந்தோனேஷியால இருக்கிற துறைமுகத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறத போன பதிவுல பார்த்தோம். அதே மாதிரி சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு துறைமுகத்தையும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். சோ ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கால சீனா ஒரு ஆர்மி பேஸை கொண்டு கிரியேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம எங்க இருந்தெல்லாம் அட்டாக் பண்ணுவோம்? இந்தோனேஷியால இருந்து அட்டாக் பண்ணுவோம், சிங்கப்பூர்ல இருந்து அட்டாக் பண்ணுவோம். ஏன்னா நம்மகிட்ட அந்த உரிமை இருக்கு. எல்லா நாடுகளும் அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றன. இந்த துறைமுகத்துக்கு பேர் சங்கி நேவல் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கி, இந்த சங்கி அப்படிங்கறத நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். இந்தியா சிங்கப்பூருக்கு ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். சோ இதெல்லாம் நம்ம இந்த இந்திய பெருங்கடல் இல்லாட்டி அதை சுற்றி இருக்கும் ஏரியா. அடுத்ததான் நம்ம இந்த தென்சீன கடலை யாரையாவது பிடிக்கணுமே. ஆப்பிரிக்கா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா மங்கோலியாவை எடுத்துக்கோங்க. இங்க எல்லாமே நம்ம ஆர்மி பேஸை வச்சுட்டே இருக்கோங்க. நிறைய நேரத்தில் அவங்களுக்கான ஹெல்ப் நாங்க செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லியும், அதே மாதிரி அவங்களுக்கான உதவிகளை நம்ம செஞ்சு கொடுக்கிறோம் என்கிற பெயரிலும் நாமும் நம்முடைய அந்த விளையாட்டை விளையாண்டு கொண்டுதான் இருக்கிறோம். ஜியோ பொலிட்டிக்ஸ்ல ஒரு நாடு பின்தங்கி விட்டது என்றால் கண்டிப்பா அந்த நாடை அடிமைப்படுத்துவதற்காக பல நாடுகள் முயலும். எப்படிதான் இருந்தாலும் நம்ம இதெல்லாம் விட்டு கொடுத்துடக்கூடாதா? இந்தியாவுக்குன்னு ஒரு தனி கெத்து இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி போகணும் அப்படிங்கிறதுக்காக பல நாடுகள் கூட இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. அதற்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஓமன் நாட்டுல டியூக்கியம் அப்படிங்கிற ஒரு போர்ட், ஒரு துறைமுகம் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம இங்க என்ன செஞ்சுக்கலாம்? ஆர்மி பேஸை வச்சுக்கலாம். இதுவும் சீனாவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது, தென்சீன கடலுக்காக நிறைய நாடுகள் போட்டி போட்டு கொண்டிருக்கின்றன. வியட்நாமா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா சீனாவா இருக்கட்டும். சோ சீனாவுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கூட எல்லாம் சேர்ந்து நம்ம என்ன செய்வோம்? சின்னதா அலைன்ஸ் வச்சுக்கிடுவோம், இல்லாட்டி சின்னதா கொஞ்சம் யூனியன் வச்சுக்கிடுவோம். அதற்கான எக்ஸாம்பிள் மெக்காங் கங்கா கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது தான். இது 2000 தொடங்கப்பட்டது. யாரெல்லாம் இதுல இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 நாடுகள் இருக்கு. தாய்லாந்து இருக்காங்க, மியான்மர் இருக்காங்க, கம்போடியா இருக்காங்க, லாவோஸ், வியட்நாம், இத்தனை நாடுகள் இருக்கின்றன. அடுத்ததா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கார்ப்பரேஷன், பிம்ஸ்டெக் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த பிம்ஸ்டெக்கும் சீனாவுக்கு எதிராக இந்தியா கையில் எடுத்திருக்கும் மிக முக்கியமான ஒரு ஆயுதம் என்று சொல்லலாம். பிம்ஸ்டெக்ல எந்தெந்த நாடுகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, நேபாள், பூட்டான். சோ இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்களேன். அந்த ப்ராஜெக்ட்லயும் இந்த நாடுகள் வரும். நம்ம ஏற்படுத்தி இருக்கிற இந்த குழுக்களும் அந்த நாடுகள் வருகின்றன. சோ சீனா நமக்கு எதிராக சில விஷயங்களை செய்யும் போது நாம் என்ன சொல்லலாம்? நம்மலாம் அப்படி செஞ்சோமே, அண்ணனும் தம்பியா பழகணுமே, ஏன் முதுகிலேயே நீ குத்தலாமா இப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லாட்டி உலக நாடுகள் இந்த கேள்வி எல்லாமே கேட்கும். அந்தந்த நாடுகளுக்கும் அந்தந்த நாட்டு மக்களும் இந்த கேள்வி எல்லாமே கேட்பார்கள். சோ சீனாவால எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல் வழியாக இந்தியாவை ஒருபோதும் சுற்றி வளைக்க முடியவே முடியாது. இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். ஃபாரம் ஃபார் இந்தியா பசிபிக் ஐலாண்ட்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு கார்பரேஷன் இருக்கு. ஃபிபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிபிக்ல மட்டும் 14 பசிபிக் ஐலாண்ட் அப்படிங்கிறது, அதாவது குட்டி குட்டி தீவுகள், 14 குட்டி தீவுகள் கூட இந்தியா ஒப்பந்தம் செய்திருக்கிறது. ஏன் இந்த 14 தீவுகள் முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 14 தீவுகளை சுத்தி தான் சீனா என்கிற நாடு வருகிறது. இல்லாட்டி சீனா கட்டி அமைக்க போகிற துறைமுகங்கள் என்பது வரப்போகிறது. சீனா கடன் கொடுத்து ஒவ்வொரு நாட்டிட்டையும் நீ துறைமுகத்தை கட்டிக்கோ, இல்லாட்டி இத்தனை ரூபாய் நான் உனக்கு கடன் தரேன்னு சொல்லி அவங்க கிட்ட 40-99 வருஷத்துக்குலாம் லீஸுக்கு எடுக்கும்போது இந்தியா என்ன செய்யுது? நட்பு கரம் நீட்டி நான் உனக்கு இதை செஞ்சு தரேன், கண்டிப்பா உன்னையால முன்னேற முடியும், நீ ஏன் கூட நில்லு அப்படின்னு சொல்லி வேற எதுவுமே நம்ம தப்பான அபிப்பிராயமோ இல்லாட்டி ஒரு பொய்யான வாக்குறுதியோ நம்ம கொடுக்கவே இல்லை. எல்லாருக்குமே அவங்களுக்கு தேவையான சில நல்ல நடவடிக்கைகளை நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அவங்களுக்கு ஆர்மியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, நம்ம ஏதாவது ட்ரைனிங் கொடுக்கணுமா, இது எல்லாமே அடிமட்டத்தில இருந்து நம்ம செய்து கொடுப்பதனால் பல நாடுகளும் பல தீவுகளும் இந்தியாவுடன் இருக்கின்றன. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு இன்னும் இதை பத்தி கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா கீழே கருத்துக்களாக தெரிவியுங்கள். ஒரே நேரத்துல 2 பதிவுகளை போடும்போது வியூஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும். ஆனாலும் இந்த பதிவுகளை இத்தோடி நிப்பாட்ட வேண்டும், இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் டிலே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நைட்டை இந்த பதிவு எல்லாமே நம்ம போட்டுட்டோம். நாளைய பதிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த CIA பார்த்திருக்கோம், மொசாட் பார்த்திருக்கோம், ரா அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருக்கோம். இப்போ புதுசா பெண் உளவாளிகள் என்னென்ன வேலை செய்தார்கள், இந்த உலகத்தில் மதிக்கப்படும் பெண் உளவாளிகள் யார் யாரெல்லாம், அவர்கள் எந்த மாதிரியான உளவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. சோ நாளைய பதிவுக்காக எல்லோருமே காத்திருங்கள். நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற கேள்வி, ஆனா அனுநாக்கி சீரியஸ் எப்பனா போடுவீங்க, எப்பவுமே கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அமெரிக்கா எப்படி வல்லரசானது கொஞ்சம் தூசி தட்டி எடுத்து அடுத்த பதிவை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காலம் மிக விரைவில் அதற்கான பதிலை தரும். ரொம்ப சீக்கிரமா அந்த சீரிஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். குறிப்பா அமெரிக்கா எப்படி வல்லரசானது அப்படிங்கிறதுக்கு அடுத்த பாகம் இந்த ஒரு வாரத்திலேயே வந்துவிடும். எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.